வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. தொடர்ச்சியாக ஆதரவு கொடுங்க. செந்தில் பாலாஜி நேற்று அவசரமாக உச்சநீதிமன்றத்தை நாடியது ஏன்? ஏன்னா இவ்வளோ நாளில் அமைதியாக இருக்கும்போது நேற்று என்ன நடந்தது? இன்னொன்று குறிப்பாக பார்த்தீங்கன்னா 44 45வது பக்கத்தில் உள்ளது என்ன? உச்சநீதிமன்றத்தின் இந்த வரிகள் செந்தில் பாலாஜிக்கு எந்த அளவுக்கு பிரச்சனையை உண்டாக்கும்? ஏன்னா பிரச்சனையை உண்டாக்குறதுனால தான் உச்சநீதிமன்றம் போகிறாங்க. அப்போ செந்தில் பாலாஜிக்கு பிடி இறுகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறது உண்மையா அப்படின்னு ஒரு பக்கம் பார்த்தா, இன்னொரு பக்கம் செய்தி பார்த்தீங்கன்னா கரூரில் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கலந்துக்கிட்ட பூத் கமிட்டி நிகழ்ச்சியில் அங்கே வந்தவங்களுக்கெல்லாம் மிக மிக ஆடம்பரமாக செலவு செய்து விருந்து வைத்து ஏகப்பட்ட அன்பளிப்புகளை ஸ்வீட் பாக்ஸ்லாம் கொடுத்தாரு செந்தில் பாலாஜி அப்படின்னு தகவல். அதாவது திமுகவினரை உற்சாகமாக பணியாற்றக்கூடிய வகையில் இன்றைக்கி செந்தில் பாலாஜி தமிழகம் முழுக்க செயல்பட்டு கொண்டிருக்கிறார். குறிப்பாக பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு முழுக்க உங்களுடன் ஸ்டாலின் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை ஸ்டாலின் செயல்படுத்துகிறாரு. அதை எல்லாருடைய நிர்வாகிகளும் பண்ணணும்னு ஆர்டர். ஆனால் பெரும்பாலான மாவட்டங்களில் பார்த்தா மாவட்ட செயலாளர் பணம் கொடுக்க மாட்டாரு, எம்எல்ஏ பணம் கொடுக்க மாட்டாரு, அமைச்சர் பணம் கொடுக்க மாட்டார். எம்எல்ஏ சீட்டு கிடைக்குமா இல்லையான்னு தெரியல, எதுக்கு நம்ம செலவு பண்ணணும்? ஏன்னா எப்படியும் ஒரு 5 20 லட்ச ரூபா ஆகும். ஆனால் செந்தில் பாலாஜி தொகுதியில் அது பிரச்சனையே இல்லை, பணம் வெள்ளமென பாய்கிறது. அதனால் செந்தில் பாலாஜி அப்படின்னாலே நிர்வாகிகளுக்கே ஒரு குதூகூலம் தான். ஆனால் பெரும்பான்மையான மக்கள் என்னென்னா செந்தில் பாலாஜினா ஊழல் பண்ணியிருக்காரு, என்னங்க போக்குவரத்தில் கண்டக்டர் டிரைவர் எவ்வளோங்க சம்பாதிப்பாங்க, அவங்கக்கிட்ட போய் வேலை வாங்கி தரேன்னு சொல்லி ஏமாற்றிட்டாரே அப்படின்னு ஒரு சிலர். இன்னொருத்தர் பரவாயில்லைங்க ஏமாத்தினாலும் காசை திருப்பி கொடுத்துட்டாரே, 2 பேரும் சுமூகமாயிட்டாங்கன்னு உயர்நீதிமன்றமே சொல்லியிருக்கேன், கேஸை முடிச்சு வச்சுட்டாங்களே அப்படின்னு ஒரு மனிதர் அப்படி இருந்தால் இந்த பக்கமும் இருக்கும் அந்த பக்கமும் இருக்கும். ஆனால் பெரும்பாலும் தமிழ்நாடு மக்களுக்கு எல்லா மக்களுக்கும் அரசியல்வாதிகள்லாம் ஊழல் பண்ணுவாங்க. அதுவும் நீங்கள் ஒரு போக்குவரத்து துறையில் ஏதோ டெண்டர் வாங்கி ஊழல் பண்ணிங்கன்னா கூட அது மக்கள் பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க. கண்டக்டர் டிரைவர் பாவம் எவ்வளோ சம்பாதிப்பாங்க, அவங்ககிட்ட போய் ஊழல் பண்ணியிருக்காங்க அப்படிங்கும்போது இது பெரிய கேஸ். இது இன்றைக்கி செந்தில் பாலாஜி அவர்களுக்கு கொஞ்ச நாளாகவே பிரச்சனைக்கு மேல் பிரச்சனை. ஏன்னா அந்த உச்சநீதிமன்றத்தை நேற்று அவசரமாக அவர் நாடியதன் பின்னணியை பற்றி பேசும்போது இந்த டிரான்ஸ்ஃபார்மர் விஷயத்தையும் நம்ம பேசியாகணும். செந்தில் பாலாஜியுடைய தம்பி அசோக் அவர்களுக்கு அமெரிக்கா போகிறதுக்கு அந்த ஆர்டர் கொடுக்க சொல்லி நீதிமன்றத்தில் கேட்கும்போது மறுத்து விட்டார்கள். அப்போ ஏற்கனவே செந்தில் பாலாஜி தரப்பில் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சொன்னது என்னென்னா, மறுபடியும் அண்ணன் அமைச்சராக போகிறாரு, எலெக்ஷனுக்குள்ளே அமைச்சராக போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது வேணாம். ஏன்னா முதலமைச்சர் சட்ட நிபுணர்கள்ட்ட ஆலோசனை பண்ணும்போது நீங்கள் கேட்கலாம், என்னங்க முதலமைச்சரே சட்ட நிபுணர்கள்ட்ட ஆலோசனை பண்ணுறாரு? ஆமாம். ஏன்னா இன்றைக்கி முழுக்க குடும்ப வரவு செலவுகளை மட்டுமல்ல பல அமைச்சர்களின் வரவு செலவுகளை கவனிக்கக்கூடிய இடத்தில் இருப்பவர் செந்தில் பாலாஜி. அந்த அளவுக்கு ஒரு முக்கியமான இடம். இன்னும் குறிப்பாக சொல்லணுன்னா சில அமைச்சர்கள் கையெழுத்து மட்டும்தான் போடுறாங்க, எல்லா விஷயத்தையும் ஐயா செந்தில் பாலாஜியை கவனிச்சுக்கிறாரு. அதனால தான் கையெழுத்து போடுற மிஷினானான்னு அமைச்சர்கள் பொங்குற அளவுக்கான வேலைகள் நடந்துட்டுருக்கு. தமிழ்நாடு ஃபுல்லாக பல மாவட்டங்களுக்கு ஸ்வீட் பாக்ஸ் போகணும், ஸ்வீட் பாக்ஸ் ஒழுங்காக போகணும், மேலே கொடுக்குற ஸ்வீட் பாக்ஸ் கீழே போகணும். இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா யார்கிட்ட எந்தெந்த பொறுப்பு ஒப்படைக்கணும்னா அதிமுக அதற்குன்னு சில பேர் இருப்பாங்க. தேர்தல் வியூக வகுப்பாளர்கள் அப்படின்னு வெளியிலேருந்து ஆளை கூப்பிட்டு வந்தாலும் இப்போ அதிமுகவில் வேலுமணி, தங்கமணி, விஜயபாஸ்கர் யார்கிட்ட பணம் இருக்குமோ அவர்கள்ட்ட தான் மாநாடு அந்த சில பொறுப்புகள்லாம் ஒப்படைப்பாங்க. நீங்கள் நல்லா பேசுகிறதுக்கு அறிவுபூர்வமாக திராவிட இயக்க கொள்கையில் பேசுகிறதுக்கு அண்ணன் முனுசாமி அவர்கள் இருக்கார், வைகை செல்வன், அவங்களெல்லாம் பேச வைப்பாங்க. இப்போ திமுகவில் பார்த்தீங்கன்னா ராசா அவர்கள் கொள்கை ரீதியாக பேசுவார். மாநாடு நடத்தணுன்னா நேரு அவர்கள் தான் பண்ண முடியும். கொஞ்ச வருஷத்துக்கு முன்னாடி சென்னையில் கிட்டுன்னு ஒருத்தர் இருந்தார், அவர் தான் மாநாடெல்லாம் சைதை கிட்டு சைலல் சிட்டுன்னு சிஎம்ஏ பாராட்டினவர், சைதாப்பட்ட தொகுதி எம்எல்ஏ. இவர் நம்ம சுகாதாரத்துறை அமைச்சர் இருக்கார்ல, அவர்கிட்ட தான் இருந்தார். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி செந்தில் பாலாஜி அவர்கள் உச்சநீதிமன்றத்தை அவசரமாக எனக்கு நாடி இருக்காருன்னா ஏற்கனவே அவருக்கு கொடுக்கப்பட்ட ஒரு தீர்ப்பு. அந்த தீர்ப்பில் இந்த கண்டக்டர் டிரைவர் இவங்ககிட்ட பணம் வாங்கி வேலை வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு வேலை வாங்கி கொடுக்கல. அது சம்பந்தமான கேஸ் வரும்போது பாதிக்கப்பட்டவங்க கேஸ் போடும்போது உயர்நீதிமன்றம் செந்தில் பாலாஜி தரப்பும் இந்த பக்க தரப்பு, அதாவது பணம் கொடுத்து ஏமாந்தவங்களும் பணம் வாங்கணும் 2 பேரும் சமரசமாயிட்டாங்க, அதனால் இந்த வழக்கு முடித்து வைக்கப்படுகிறது அப்படின்னு சொன்னாங்க. தர்மராஜுங்கிறவர் உச்சநீதிமன்றத்தில் இதை எதிர்த்து வழக்கு போடுறாரு சுப்ரீம் கோர்ட்டில். அப்போ உச்சநீதிமன்றத்தில் அந்த வழக்கு வரும்போது நீதியரசர்கள் என்ன கேட்குறாங்கன்னா, என்னங்க வெளியில் கொடுக்கல் வாங்கல் இருக்குல்ல, அதில் ஏதோ தகராறு நடந்த மாதிரி இதை ஈஸியாக கேஸை மூடிட்டீங்க, இது தவறு. செந்தில் பாலாஜி மீது ஊழல் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்த வேண்டும்னு 44 45வது பக்கத்தில் எழுதியிருக்காங்க. போன தடவை நடந்த உத்தரவடியே
இப்போ அவர் சம்பந்தமான விசாரணை நடந்துட்டு இருக்கும்போது இந்த விசாரணை நேர்மையாக நடக்க வேண்டும் என்றால், ஏன்னா உச்சநீதிமன்றமே இவர் பண்ணது தப்பு, இவர் மேலே ஊழல் வழக்கு பதியணும் அப்படின்னு எழுதியிருந்ததுன்னா கீழமை கோர்ட்டு எனக்கு நியாயமான உத்தரவை பிறப்பிக்க முடியாது. அதனால் அந்த வரிகளை நீக்கணும் அப்படின்னு இன்றைக்கி உச்சநீதிமன்றம் போயிருக்கார். ஏற்கனவே இந்த மாதிரி பல வழக்குகளில் எங்களுக்கு இந்த மாதிரிலாம் எழுதியிருக்கீங்க, அதை மறுபரிசீலனை செய்யுங்க அப்படின்னு போனதெல்லாம் நிறைய உண்டு. ஆனால் இதில் எங்கே புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இன்றைக்கி உச்சநீதிமன்றத்தில் இந்த உத்தரவு வழங்கி ரொம்ப நாள் ஆகுது. இப்போ திடீர்னு செந்தில் பாலாஜி தரப்பு இவ்வளவு வேகமாக உச்சநீதிமன்றத்தை அணுக வேண்டிய அவசியம் என்ன? ஒன்று, போன வாரம்தான் சென்னை உயர்நீதிமன்றத்தில் டிரான்ஸ்ஃபார்மர் ஊழல் அதில் ஏன் செந்தில் பாலாஜி மேலே எஃப்ஐஆர் போடலை, அறப்போர் இயக்கம் சொல்லியிருக்குதே அப்படின்னு கேட்கும்போது ஒரு வாரம் டைம் கேட்குறாங்க. ஒரு வாரம் டைம் கேட்டுட்டு, ஏன்னா ஒரு வாரம் டைம் கேட்குறாங்க, அதுவே சந்தேகம்தான். ஏன் அப்படின்னா அது தேதி குறிப்பிடாமல் அந்த வழக்கு ஒத்தி வைக்கப்படுது. அந்த வழக்கு எப்போ வரப்போகுது, மறுபடியும் எக்ஸ்டென்ஷன் கேட்பாங்களா, இப்படி பல விஷயங்கள் இருக்குது. அப்போ செந்தில் பாலாஜி மீது வழக்கு பதிய என்ன தயக்கம், இது ஒரு பக்கம் நீங்கள் வச்சுக்கோங்க. இன்னொரு பக்கம் நம்ம வரோம், இது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது, ஏன்னா அரசியலில் பல புள்ளிகள் அங்கங்கே இருக்கும், எல்லாத்தையும் இணைச்சிங்கன்னா அவங்களுக்கு தெரியும் என்ன நடந்துகிட்ருக்குன்னு. அப்போ ஒரு பக்கம் நம்ம டாஸ்மார்க்கு இந்த விஷயத்தையே வாரிசு, தம்பிகள், சாரு இவங்களை உள்ளே வைப்பாங்கன்னு நினச்சிட்டு இருக்கும்போது வேறு ஒரு ஆங்கிளில் இது போகிறத பார்க்கும்போது வேறு ஏதோ ஒரு பிரச்சனை. ஏன்னா சம்மந்தமே இல்லாமல் எவ்வளோ போன தடவைலாம் நள்ளிரவுலாம் டெல்லி போயிட்டு வந்தார் செந்தில் பாலாஜி, போய் வழக்கறிஞரை பார்த்துட்டு வந்தனார். அப்போ கூட இந்த விஷயமா அவர் நீக்க சொல்லி போலியே, இப்போ ஏன் நீக்க சொல்லி போகிறார்? அப்போ இந்த வரிகள் இருக்கிறதுனால பிரச்சனையா, இல்லை பின்னாடி பெரிய பிரச்சனை வரப்போகுதா, இல்லை வேறு ஏதாவது ஒரு வழக்கில் உள்ளே வரப்போகிறாங்களா? ஏன்னா ஊழல் வழக்கு பதிவு செய்ய வேண்டும் அப்படின்னு உச்சநீதிமன்றம் சொல்கிறத வச்சு ஊழல் வழக்கு பதிவு பண்ணி அது மூலிமா ஈடி வேறு ஒரு வழக்கில் வருதா? பலவிதமான சந்தேகங்கள் இருக்குது. ஏன்னா இன்றைக்கி தமிழ்நாடு அரசுக்கு ஒரு அழுத்தம் வந்துருச்சு. ஏன்னா நீதிமன்றமே கேட்குது, ஏன் அவர் மேலே வழக்கு பதியலைங்கிற ரேஞ்சில் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இனிமேல் தாமதிக்க முடியாது. அப்போ ஏதோ ஒரு பிரச்சனை நடந்து கொண்டு இருக்கிறது. இப்போ எல்லாருக்கும் என்ன கவலை, என்னங்க நல்லா போயிட்டுருக்குது. ஏன்னா அதிமுக பிஜேபி கூட்டணி, விஜய் வரல, பாட்டாளி மக்கள் கட்சி உடைஞ்சிருக்குது. அப்போ போன பழைய பலம் அப்படிங்கிறது அதிமுகவுக்கு இல்லை. ஏற்கனவே பழைய பலம் இல்லை. 32% இருந்தது, இன்றைக்கி 19-20 வந்துட்டாங்க. அப்போ ஈஸியாக திமுக ஜெயிக்கும். இன்னொன்று, மேற்கு மண்டலம் பிஜேபி அதிமுக கூட்டணிக்கு வலிமையான மண்டலம். ஆனால் இன்றைக்கி அங்கே செந்தில் பாலாஜி வந்ததுனால அவர் பார்த்துக்குவார், அவர்கிட்ட பொறுப்பு பிடிச்சிட்டிங்களா அவர் பார்த்துக்குவார். ஆனால் இறங்கி நல்லா வேலையும் பார்க்குறாரு. அப்போ அவர் நல்லா வேலை பார்க்குற தகவல் கண்டிப்பாக இங்கே இருக்கக்கூடியவங்களுக்கு தெரியும், டெல்லிக்கு தெரியும். இப்போ செந்தில் பாலாஜியை ஒரு லாக் பண்ணணும். இப்போ செந்தில் பாலாஜியை லாக் பண்ணுறதுக்கு எல்லா விதமான அஸ்திரங்களையும் இன்றைக்கி டெல்லி பிரயோகிக்கும். அதாவது நம்ம நினச்சிட்ருக்கோம் ஒரு குறி மேலிடம் டாஸ்மார்க்கை வச்சு மேலிடத்தை பண்ணுறாங்கன்ட்டு. மேலிடம் மட்டும் இல்லை, இவரையும் வளைப்பதற்கான வேலை. இவர் ஆக்சுவலாக கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அமைச்சராக போகிறான்லாம் சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஸ்டாலின் அவர்கள் சட்டமன்றத்தில் ஆலோசித்து, வேணாம் இப்போவே நீங்கள் அமைச்சர் மாதிரி தான் இருக்கீங்க, கணக்கு வழக்கெல்லாம் பாருங்கள், தேர்தல் முடிச்சதுக்கப்புறம் பார்த்துக்கலான்னு சொன்னதுனால அவர் அந்த வேலையை பார்த்துட்ருக்கார். இன்னொன்று நிம்மதியாகவே இருக்கார். என்ன தான் நீங்கள் பவர் இப்படி இருந்தால் அதே மாதிரி தான் இருக்குன்னு நினைக்கிறார். பவர் இருந்தால் பசை வரும், பசை தான் இப்போ சூப்பராக வந்துட்டுருக்கிறார். அப்போ செந்தில் பாலாஜி அவர்கள் அந்த பக்கங்களை நீக்க சொல்லி உச்சநீதிமன்றத்துக்கு போனார். இது எடுபடுமா அப்படின்னு ஒரு கேள்வி எழுது. சட்ட நிபுணர்கள் சொல்கிறது என்னென்னா, இது எடுபடுவதற்கான வாய்ப்பு இல்லை. ஏன்னா நீங்கள் ஒரு ஆள்கிட்ட பணம் கொடுக்குறீங்க, ஒரு ஆள்கிட்ட பணம் வாங்குறீங்க அப்படின்னா அது கொடுக்கல் வாங்கல். ஆனால் ஒரு அரசாங்க ஊழியர், அதாவது ஒரு 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 டிபார்ட்மெண்ட்டை கையில் வச்சுருக்கக்கூடிய ஒருவர், நான் உனக்கு இந்த பணம் இந்த 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 போஸ்டிங் வாங்கித்தரேன் அப்படின்னு பணம் வாங்கினா அது ஊழல் தடுப்பு சட்டம்தான். இதை எப்படி நீங்கள் பணத்தை திருப்பி கொடுத்த உடனே அது இல்லைன்னு ஆயிருமா அப்படிங்கிற கேள்வி உச்சநீதிமன்றம் அப்போவே கேட்டுச்சு. அப்போவே கேட்ட உச்சநீதிமன்றம் இப்போ எப்படி அந்த வரிகளை நீக்கும், எந்த நம்பிக்கையில் போகிறாங்க அப்படின்னா, நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு நூல் விட்டு பார்க்க வேண்டியதானே, எல்லாமே ஒரு முயற்சி தானே. இந்த விஷயம் எனக்கு வழக்கறிஞர்கள் சொல்லியிருக்காங்க பொழுது இந்த வழக்கு பெரிய அளவுக்கு ஆகப்போகுது. செந்தில் பாலாஜி அவர்களுக்கு இந்த ஊழல் வழக்கில் ஏன் எஃப்ஐஆர் போடலை அப்படின்னு உச்சநீதிமன்றம் கேட்குது. இந்த ஊழல் வழக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும், ஜெயலலிதா சிறைக்கு போனதுக்கு காரணமே இந்த ஊழல் வழக்கு தான். இப்போ 20 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த வழக்கு. இன்னொன்று, ஊழல் வழக்கு அப்படிங்கிறதுல இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அமர்வுக்கு போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் அவ்வளோதான். குன்கா விஷயம் என்னாச்சு, நீதியரசர் குன்காவை இன்றைக்கி நம்ம பேசிகிட்டு இருக்கிறதுக்கு என்ன, ஒரே நிமிஷத்தில் ஜெயலலிதா தான் குற்றவாளின்னு சிறையில் போட்டாரா இல்லையா? அதுக்கடுத்து குமாரசாமி அவர்கள் நீக்கினாரா இல்லையா?
அப்போ எந்த ஒரு ஒரு நல்ல ஜட்ஜுக்கிட்ட இந்த அமர்வுக்கிட்ட போச்சுன்னா வெளுத்து விட்ருவாங்க. இப்படி பல விஷயங்கள் நம்ம பார்த்துருக்கோம். அதுவும் இல்லாமல் இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் பிஜேபி வந்து உங்களை எப்போ தான் விழுங்கணும்னு பார்த்துட்டு இருக்கும்போது ஒவ்வொரு விஷயத்திலையும் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்போ 44 45 பக்கங்களை நீக்குவாங்கன்னு தெரியல. ஆனால் இவ்வளவு அவசரமாக செந்தில் பாலாஜி போகும்போது இது சாதாரண விஷயம் இல்லை, இது கொஞ்சம் கவலை அளிக்கக்கூடிய விஷயந்தான். செந்தில் பாலாஜி ஆதரவாளருக்கு கவலை அளிக்கக்கூடிய விஷயந்தான். ஏன்னா ஒரு வழக்கு வந்து கோர்ட்டுக்கு போகும்போது அது இப்படி வரும் அப்படி வரும்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனால் ஒரு விஷயம் பதறதை பார்க்கும்போது விஷயம் பெருசு. என்ன இவங்களுடைய ப்ரேயராக இருக்கும்? திமுகவுடைய ப்ரேயர் என்ன? ஒரு 8-9 மாதம் செந்தில் பாலாஜி எதுவும் கை வைக்கக்கூடாது, அவ்வளோதான். எலெக்ஷன் முடிஞ்சோன்னா நம்ம பார்த்துக்கலாம். எலெக்ஷன் வரைக்கும் அவரை எதுவும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. எலெக்ஷன் வரைக்கும் டாஸ்மார்க் விஷயம் பெருசாகக்கூடாது. எலெக்ஷன் விஷயம் மேலிடத்தை யாரும் தொடக்கூடாது. இப்போ பிஜேபியோட எண்ணம் என்ன? 8 மாதம் தான் அவங்களோட டைமு. இந்த 8 மாதத்தில் திமுகவை எந்த அளவுக்கு சிதறடிக்க முடியுமோ சிதறடிக்கணும். செந்தில் பாலாஜி மேலே இன்னும் நெருக்கடி அதிகமாகணும், இன்னும் 2-3 அமைச்சர்கள் மேலே அதிகமாகணும். ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குல்ல. அதனால் இந்த விஷயம் பொறுத்த வரைக்கும் செந்தில் பாலாஜியோடைய இந்த அப்படிங்கிறது அரசியல் வட்டாரத்தில் ஒரு பெரிய பரபரப்பான விஷயந்தான். இன்னொன்று எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் என்னென்னா, போன தடவை அவர் டெல்லி போயிட்டு வந்தார், ஞாபகம் இருக்குங்க. நள்ளிரவு டெல்லிக்கு போய் சந்திச்சுட்டு அடுத்த அன்னைக்கே வந்தார். அப்போ எல்லாருக்கும் ஒரு விஷயம் என்னென்னா, நள்ளிரவுக்கு டெல்லிக்கு போகிறாரு, இத்தனை வழக்கறிஞர்கள் முகுல் ராவித் இருக்கார், கபில் சிபில் இருக்கார், இவர் 2 பெரிய வழக்கறிஞர்கள், இவங்கெல்லாம் அப்போவே சொல்லியிருக்க மாட்டாங்களா? இப்போ ஒரு வழக்கு உத்தரவு வந்ததுன்னே போட வேண்டியதானே? இவ்வளோ நாள் அப்படிங்கும்போது ஒன்றும் புரியல. எதனால் ஏதோ ஒரு சிக்கல் இருக்குது, எதனாலன்னு தெரில. ஏன்னா ஒரு விஷயத்தை வந்து அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்கன்னு கிசு சொல்கிறத விட நம்மளே பார்த்தா தெரியும். இவ்வளோ நாள் ஒரு பிரச்சனை எழுப்பல, திடீர்னு அதை கொண்டு வராங்கன்னா வேறு ஏதோ ஒரு பிரச்சனை நடந்திருக்குது. அதுவும் இல்லாமல் காலையில் இப்போ மனு போடாமல் சாயங்காலம் எப்பயுமே நள்ளிரவு தான் வந்து செந்தில் பாலாஜி சில விஷயங்களை வந்து உச்சநீதிமன்றத்தில் மூவ் பண்ணுறாரு. என்ன சென்டிமெண்ட்டுன்னு வேறு தெரில. அப்போ இது ஒரு பெரிய விஷயமாக பார்க்கப்படுது. இது திமுகவுக்கு கொஞ்சம் பின்னடைவு தான். நடவடிக்கை எடுத்தால் பின்னடைவு. நடவடிக்கை எடுக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக உங்களுக்கு தெரியும் 22-25 லட்ச ரூபா ஒரு வக்கீலுக்கு கொடுத்து மூவ் பண்ணிகிட்டு இருக்காங்க. பணத்தை பெரிய அளவுக்கு கொள்ளடிக்க வேண்டியது, அதில் வந்து சிலது மக்களுக்கு கொடுக்க வேண்டி மக்கள்கிட்ட கொடுத்து மக்கள்கிட்ட நல்ல பேர் சொல்கிறாங்கல்ல. செந்தில் பாலாஜி போட்ட பிரியாணி விருந்து அருமையாக பங்கேற்ற ஆமாங்க, பணம் இருக்குது. ஆனால் இன்னொரு பக்கமும் இருக்குது, நிறைய பேர் சம்பாதிக்கிறாங்க, அது கூட பண்ண மாட்டாங்க. இவராது பரவாயில்லையே, நிறைய பேர் சொல்கிறதையும் கேட்க முடியுது. நிர்வாகிகளுக்காவது பணத்தை கொடுக்குறாரு, மற்ற நிர்வாகிகள்லாம் பணத்தையே கொடுக்கும். பாரிஸ்லேருந்து பணத்தை எடுக்காத பல நிர்வாகிகள் பல அமைச்சர்கள் இருக்காங்க. செந்தில் பாலாஜி அப்படி இல்லை, கொஞ்சம் செலவும் பண்ணுறாரு பொழுது. மக்கள் பணத்தை எடுத்து செலவு பண்ணுறாரு. சில பேர் மக்கள் பணத்தை எடுத்து செலவும் பண்ணுறதில்ல. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்லிகிட்டு இருக்கும்போது மறுபடியும் சொல்கிறோம், செந்தில் பாலாஜிக்கு பிரச்சனை முற்றிவிட்டதா இல்லையான்னு போதான் தெரியும். உச்சநீதிமன்றம் என்ன இதில் முடிவெடுக்க போகுதுன்னு தெரியல. உடனே விசாரிக்க போகிறாங்களா, லேட் பண்ணுறாங்களா, இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. ஏன்னா உடனே விசாரிக்கக்கூடிய வழக்கு இது இல்லை. அப்படிங்கும்போது ப்ரெஷர் கொடுத்து இதை சீக்கிரம் விசாரிப்பாங்களா? ஏன்னா கீழ்கோர்ட்டில் பிரச்சனை ஆகிட்டு இருக்குது. இந்த டிரான்ஸ்ஃபார்மர் விஷயம் வேறு உள்ளே வரும்போது நம்ம யோசிக்கிறோம். டிரான்ஸ்ஃபார்மர் விஷயம் உள்ளே வரும்போது பழைய விஷயங்கள் ஏன் வந்து அந்த ஊழல் தடுப்பு சட்டத்தின்படி விரிவான நடவடிக்கை எடுக்கலை, உச்சநீதிமன்றம் கேட்டிருக்கே அப்படிங்கிற வார்த்தை இங்கே இருக்கக்கூடிய நீதியரசர் கேட்டு அது ஒரு வழக்கு போடுவாங்கங்கிற பயத்தில் போயிருக்காங்க அப்படிங்கிறாங்க. ஓரளவுக்கு உண்மையாக கூட இருக்கலாம். தொடர்ந்து ஆதரவு கொடுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.